டெல்லியை எதிர்த்து நம்ம தலைவர் ஸ்டாலின் சொன்னாருங்க, போட்டி டெல்லிக்கா தமிழ்நாட்டுக்காங்கிறதா. ஒருத்தர் சென்டர் பாயிண்ட் இங்கதான், எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. இன்னொருத்தர் அவரு எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. இன்னொருத்தர் எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் நடுவில் தான் போட்டி. இதே வேற ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தா கவர்னர் கோவிச்சிட்டு வெளியில போறான்னு முதல்ல கோவிக்கிற அளவுக்கு நடந்துக்க மாட்டோம். நம்மளுக்கு பிராக்டிஸ் இருக்குல்ல, டப்புன்னு காலில் விழுந்திருப்போம். இது வேற தம்பி உதயநிதி ஸ்டாலின் பண்ண வேலை. நம்ம இந்த காலில் விழுகிறத பற்றி பேசவே முடிய மாட்டேங்குது. என்ன அவர் ஒரு ஃபோட்டோவோட அலைகிறாருங்க, நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவும் இல்லை, பெரிய தொல்லையாக இருக்குது. அதனால கவர்னராக இருந்தாலும் சரி, இங்கே பாரு இந்த சமூக நீதி ஆட்சியில் நாங்கள் தில்னா நிப்பையா, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதியா சொல்லி அடிச்சாருல்ல டெல்லியில. அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, சொல்லி அடிப்பார் அடி அடிச்சாருங்க நெத்தி அடிதான் அடி. இன்னைக்கு பார்லிமெண்ட் கனிமொழி மேடம் கிழிச்சிருக்காங்க, இங்கிலீஷ்ல வெளுவெளுன்னு வெளுத்துட்டாங்க. எல்லாம் கருப்பு சட்டை போட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகல. திமுக எம்பிகள் திருச்சி சிவாலிருந்து கனிமொழி மேடத்துல இருந்து தயாநிதி மாறன் வரைக்கும், எழுச்சி தமிழர் திருமாவளவன் வரைக்கும் எப்படி போறாங்க? அப்படி போவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. நம்ம எப்படி போவோம்? வேற கட்சி இருக்குது பாருங்க. ஏங்க நம்ம புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படி கொண்டு போய் அடங்க வச்சிட்டீங்களே. ஐயோ ஐயோ, அதிமுகன்னா நான் எல்லாம் காலரை தூக்கி விட்டு இருந்தேன். அமித்ஷா திமுகவை ஆறி போயிடுச்சு, அடிமை திமுகவை ஆறி போயிடுச்சு. என்ன பண்றது? மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அம்மையார் கட்டி காத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். ஏதோ நம்மனால ஆனது. நான் வடிவேலு கிட்ட ஒரு படத்தில் சொல்லுவேன், உனக்கு சோத்த போட்டு கார்ல ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன். இலைக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். நீங்க நினைச்சுக்குவீங்க தம்பி விஜய் ஏதோ பாசிசம் பாயாசம் பேசுறாருன்னு. விசிலுக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும், வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். இதெல்லாம் உள்குத்து இருக்குது. ஏமாந்துராதீங்க. அப்போ அவருக்கு விஜய் என்ன இருந்தாலும் நம்மளை விட பெரிய டாப் ஸ்டாருங்க. அவர் நம்ம இது இத்தனோட்டு சம்பளம் வாங்குற அவர் ஏதோ ரேஞ்சில் இருக்கிறாரு இல்லையா. அப்புறம் அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் இல்லைங்களா. அது என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு சினிமா பற்றி தெரியாது. நாங்கள் சில சமயத்தில் ஒரு படம் போய் ஒரு கிராமத்தில் 2 மாதம் எடுப்போம். முதல் நாள் இந்த மாதிரி தும்முன்னு கூட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இதில் பாதி ஆயிரு, அப்புறம் பார்த்தா கால்வாசி ஆயிரு, அப்புறம் பார்த்தா 10 பேரும் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் டெய்லி போய் பாருங்க. இல்லை, அமைதிப்படை ஷூட்டிங் பொள்ளாச்சியில் எடுக்கல 2 மாசங்க. காரு தங்கி இருக்கிற ஹோட்டல்லேருந்து காருக்கே வர முடியாது, அடிச்சு பிடிச்சி அப்படி இருந்து நிலைமை போக காலையில் எழுந்திரிச்சு எழுத்து அப்படி பொள்ளாச்சி சந்தையில் நானி மனுவண்ணம் போய் அங்கே ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்குது. இட்லி காலங்காத்தால் நல்லா நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு போகிற நிலைமைக்கு ஆள் பாய் போச்சு. சத்யராஜ் அதான் அங்கே உட்காந்துறேன். மணிவண்ணன் சார் நல்லா இருக்குதுங்களா சார்? சார் இது முதல்ல சத்யராஜ், ஐயோ சத்யராஜ், அதெல்லாம் போய் சத்யராஜ் சார். இது போக இன்னும் கொஞ்சம் நேரம்னா அட போய் அந்த பக்கம் போனால் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆகுது இவங்க மூஞ்சி எத்தனை வாட்டி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிரு. இதுதான் சினிமா. அது புரிஞ்சுக்காமல் இருக்குது. எனக்கு என்னென்னா, நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரீசனுக்காக பிடிக்கும் இல்லைங்களா. மகாத்மா காந்தி ஏன் பிடிக்குது? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. தந்தை பெரியார் ஏன் பிடிக்குது? அண்ணல் அம்பேத்கர் ஏன் பிடிக்குது? பகுத்தறிவு சிந்தனைகள் பேசினார். தம்பி விஜய் ஏன் பிடிக்குது? அவர் சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக ஃபைட் பண்ணுறாரு, அழகாக இருக்கிறாரு. அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குற நம்ம விஜயை சினிமாலேயே வச்சுக்கணும்னு என்ன பண்ணோம்? நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவர் சினிமாவுக்கு அனுப்பிச்சிடணும். இல்லை, அவர் போயிடுவார். அதுக்கு தான் ஏதோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா. மறுபடியும் நானும் விஜயோடைய படத்தை ரசிக்கிறவனுங்கிற முறையில் என் பேர பசங்களோட மறுபடியும் கில்லியும் கூட பார்த்தேன். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க. விஜய் அடிச்சு தூள் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்கள் ஆட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெத்தா நிற்பாரு. அப்படி சுண்டுதான். கவர்னரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். திராவிட மாடல் ஆட்சியில தைரியமா உங்களை எல்லாம் பார்த்து என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டா நீங்க திருப்பி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான் சொல்லுவீங்க. இதுவே வேற ஏதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டா அட போய எங்கேயோ சௌக்கியம் அப்படின்னு. அவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்களே, அவர் இங்க இல்ல, இருந்தாலும் அவர் ஒரு செயல் பாபுன்னு சொல்லுவார் நம்ம தமிழக முதல்வர். பகுதி செயலாளர் அன்பு தம்பி நாகராசன் அவர்களே, அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்களே, அன்பு தம்பி சரிதா மகேஷ் அவர்களே, அன்பு தம்பி எஸ் முருகன் அவர்களே, பவுல்ராஜ் அவர்களே, அன்பு தம்பி சவுந்தர் அவர்களே, அன்பு தம்பி ராமச்சந்திரன் அவர்களே, சென்ற முறை 2021 தேர்தல் வந்தப்போ அப்போ எனக்கு சொல்கிறேன், மனசார வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தது. நம்ம ஜனநாயக கடமை என்னென்னா, நமக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவோம், பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடணும், அதோட நம்மளுடைய ஜனநாயக கடமை முடிந்து விட்டது. உண்மைதான். இப்போ நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, அதான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மேட்ரு அவ்வளோதான், உங்களுடைய ஜனநாயக கடமை முடிந்து விட்டது. ஆனால் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இப்போ சினிமா நடிகர்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண நடிகன் தான். அப்போது நம்ம வந்து மக்களுக்கு வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு எடுத்து சொல்லணும் இல்லையா? அது வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய கடமை. சென்ற முறை தேர்தல் வந்தப்போ நான் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேனுங்க, நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பயங்கர தீவிரமான ரசிகன். உண்மையாதான். அண்ணா திமுக ஆரம்பிச்சதிலிருந்து, எப்போ ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரியும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, கேளுங்க. இப்ப வேண்டாம், இப்ப தெரிஞ்சு வச்சிருப்பாரு, டேய் இவன் சத்யராஜ் பேசிட்டா கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு. அக்டோபர் 17, 1972 போதுமா? அப்பேற்பட்ட ரசிகம். 1977 தான் எனக்கு ஓட்டு வருது. 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 1987 வரைக்கும் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் அதற்கு பிறகு உதயசூரியனை தவிர வேற எந்த சின்னத்திற்கும் நான் ஓட்டு போட்டது இல்லை. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்தது வந்து கொள்கை தகராறு அல்ல, அது ஒரு பங்காளி சண்டை, அவ்வளோதான். அண்ணன் தம்பி பெரிய பஞ்சத்து இப்போ சண்டை போட்டு வாங்குறீங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் மேட்டரே கிடையாது. கொள்கை வந்து ஒன்று தான். பெரியாருடைய தொண்டர் பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் முத்தமிழறிஞர் கலைஞரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இன்றும் கலைஞருடைய தொண்டர் நம்முடைய முதுகெலும்புள்ள களப்போராளி ஸ்டாலின் அவர்கள். அதுதான் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, பிரச்சாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டனில்ல, தைரியமாக வர வேண்டியதானே. அன்னைக்கு வந்து கொரோனா பீக்கில் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களே இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க. அப்போது என் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் இந்த கொரோனாவை நம்ம தொத்திட்டு வந்து அதை வீட்டில் விட்டு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு உண்மையிலேயே கொரோனாவை பார்த்து பயந்துக்காமல் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வரலங்கிறத நான் இன்னைக்கு வெக்கத்தோடு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவ்வளவு பீக்கில் இருக்குதுங்க கொரோனா. அந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கவனம் போட்டுக்கிட்டு தைரியமாக வார்டுக்குள்ளே போனாருங்க. நான் அதை பார்த்து நான் நினச்சேன், நான் என்னை பார்த்து கேட்டேன், ஏய் சத்யராஜ், உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குதா, உனக்கு தான் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதா, தலைவர் ஸ்டாலினுக்கு இல்லை, வயசான தாயார் இருக்கிறாங்களே தயாள் அம்மையார் அப்படின்னு, அவங்க உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குழந்தை குட்டி இருக்குது, பேரம் பேத்தி இருக்கிறாங்க, அவர் போறார் அப்படின்னா அதுதான் தலைவன். அது தலைவன், நான் தொண்டை, அவ்வளோதான். அதை பார்த்து எனக்கே வெக்கமாயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு மனசாட்சி உறுத்துது. ஏன்னா வந்து நாங்கள்லாம் வந்து பெரியாருடைய தொண்டர்கள். நாங்கள் இந்த யாராச்சும் எங்களை திட்டுவாங்க, எங்கள் இப்போ தான் சோஷியல் மீடியாவில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வாரத்துலையும் திட்டுறாங்களே, அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான எங்கிட்ட கிழங்கு நிறையா வச்சுருக்கேன், எடுத்து கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நாங்கள் இல்லை. அப்படிப்பட்ட எங்கள் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களே, எங்கள் தலைவர் ஸ்டாலின் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதை பார்த்தோன்னே, ச்சே
என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதனால தான் இது வரைக்கும் நான் ஒரு அரசியல் கட்சிக்காக பிரச்சாரத்துக்கு போனதே இல்லை. முதல் முறையாக பெரம்பூர் தொகுதியில் போய் பேசிட்டு இங்கே குளத்தூருக்கு நான் வந்திருக்கிறேன். தலைவர் ஸ்டாலின் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி. ஆஹா, நம்மளுடைய ஜனநாயக கடமையை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். இன்னைக்கு இந்த தொகுதி மறுவரையறைன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு டெல்லியில் பாஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை நம்பர்களை கூட்டுறது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஒரு 100 வருஷமாக பகுத்தறிவை சொல்லி கொடுத்து பெண்கள் அப்படிங்கிறவங்க பெரியார் காலத்துன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பெக்கிற மிஷின் மட்டும் இல்லை, பெரியார் சொன்னார் அவங்க கையில் இருக்கிற பெண்கள் கையிலிருந்து கரண்டியை பிடுங்கிட்டு பேனாவை கொடுங்கன்னாரு. என்ன சொன்னார்னா, பெண்களை எல்லாம் படிக்க வைங்களா, ஆண்களுக்கு சமமா வேலைக்கு போக வைங்க, கல்வி வாய்ப்பு கொடுங்க, ஜாதி வித்தியாசம் பார்க்காதீங்க, மத வித்தியாசம் பார்க்காதீங்கன்னு பக்குவப்படுத்தப்பட்ட மண் இது. தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். அதனால ஜனத்தொகை பெருகிட்டே போனால் ஆபத்துன்னு எடுத்து சொன்னோன்னே நம்ம மக்களுக்கெல்லாம் பளிச்சுன்னு புரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம். அதனால எங்கள் தாத்தா காலத்தில், உங்கள் தாத்தா காலத்தில் தெரியும் எத்தனை குழந்தைங்க, 7 குழந்தை 8 குழந்தை 10 12. இப்போ 10 குழந்தை ஒரு பொண்ணு பெற்று கொடுக்கணும்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவங்க உடல்நிலை என்ன ஆகும். வாழ்நாள் பூரா அவங்க இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு, ஏன்னா சுமக்கிறது 10 மாதம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை நடக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும். அதனால இதையெல்லாம் பேசி குடும்ப கட்டுப்பாடுனா என்ன, அதனுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சோன்னா நம்மளுக்கு கல்வி இருந்தங்காட்டி, பகுத்தறிவு இருந்தங்காட்டி நம்மெல்லாம் அதை கட்டுப்படுத்தி இப்போ கூட ஜனத்தொகை கூடிருச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது ஒரு இளவுமே தெரியாத வடநாட்டில் வதன்னு பெற்று போட்டு ஜனத்தொகை ஏறிடுச்சு. அதுதான் உண்மை. இப்போ என்னன்னா, ஜனத்தொகை அடிப்படையில் தொகுதியை பிரித்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதி இருக்குது. அந்த 40 தொகுதிங்கிறது கொஞ்சம் அப்படி ஏறும். ஆனால் யூபி, மத்திய பிரதேஷ், பீகார் அங்கே இங்கெல்லாம் குப்புன்னு ஏறிடும். குப்புன்னு ஏறியாச்சுன்னா அங்கே ஒன்றும் விஷயம் தெரியாது. பார்லிமெண்ட்டில் அவங்க ஸ்ட்ரென்த்து வந்துடும். அதை எதிர்த்து, டெல்லியை எதிர்த்து நம்ம தலைவர் ஸ்டாலின் சொன்னாருங்க, போட்டி டெல்லிக்கா தமிழ்நாட்டுக்காங்கிறதான். ஒருத்தர் சென்டர் பாயிண்ட் இங்கே தான், எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. இன்னொருத்தர் அவர் எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. இன்னொருத்தர் எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் நடுவில் தான் போட்டி. சமூக நீதிங்கிறது பிறப்பார் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அனைவரும் சமம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவர்கள், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அனைவரும் சமம் அப்படிங்கிறது சமூக நீதி. அப்படியெல்லாம் கிடையாதியா. எங்க ஜாதி வசந்த ஜாதி, உங்க ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்றது சனாதனம். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் போட்டி. அதனால நீங்க உதயசூரியனை விட்டுட்டு வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போய் சேரும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அந்த வடநாட்டுக்காரங்க தான் நம்மளை ஆளணும், டெல்லிக்காரங்க தான் ஆளணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அங்கே போடுங்க. ஆனால் எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயா, எங்களுக்கு தெரியாத விஷயமாயா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்கள் ஆட்சி தான் வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கும் ஆட்சி தான் வேண்டும் அப்படின்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை போட்டீங்க. எனக்கு நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பண்ண எண்ணற்ற சாதனை தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டு போகலாம். நான் பொதுவாக என்னை பற்றி நானே பீத்திக்கூடாது. எனக்கு சினிமாவில் எவ்வளோ பக்கம் வசனம் கொடுத்தாலும் கூட ஒரு தடவை சும்மா அப்படி ஏன்னு கேட்டுன்னா பேசிடுவேன். அது சும்மா சின்ன டைலாக்கு, தகடுங்கண்ணே தகடு அப்படின்னாலும் பேசிடுவேன். அதை மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. எவ்வளோ பெரிய வசனம் கொடுத்தாலும் பேசுவேன். அது எனக்கு எனக்கு அது ஒரு கை வந்த கலைன்னு வச்சுங்களேன். சரி, இங்கே ஸ்டாலின் ஆட்சியில் இந்த 5 வருஷத்தில் என்னென்ன சாதனை பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் எழுதி கொடுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, நான் கேட்டுக்குவேன். நான் தான் மனப்பாடம் பண்ணுறதில்ல, கிங் ஆச்சான்னு கேட்டால் ஏகப்பட்ட சாதனை இருக்குது. எனக்கு குழம்பி போயிடுச்சு. இவ்வளோ வேணா படித்தா தாங்க முடியும், எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னா அது எழுதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு எழுதியிருக்குது. இத்தனை படிச்சிருவேன்.
கொளத்தூர் தொகுதியில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உபகரணங்களுடன் 6 தளங்களை கொண்ட பெரியார் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒன்றும் டூப் இல்லை. கொளத்தூர் தொகுதியில் அனிதா, யாரு நீட் தேர்வில் இறந்து போனாங்களே, அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி நிறுவப்பட்டுள்ளது. இதுதான். கொளத்தூர் தொகுதியில் வண்ணம் எண்கள் வர்த்தக மையம் 53 கோடி ரூபாய் மதிப்பில் மொத்தம் 1888 கடைகள், அதில் 5 உணவகங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. பேப்பர் மில்ஸ் ரோட் பகுதியில் உள்ள கொளத்தூர் நவீன அங்காடி சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. ஜவஹர் நகர் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன கட்டப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் GKM காலனி 12வது தெருவில் உள்ள சென்னை தொடக்கப்பள்ளியில் 2வது தளத்தில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் டிஜிட்டல் பிளக், மேஜை, நாற்காலி, ஏர் கண்டிஷன் வசதியுடன் ஒரு வகுப்பறை மற்றும் 3 கூடுதல் வகுப்பறைகளுடன் முதல்வர் கல்விச்சோலை மாலை நேர சிவப்பு மையம் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கொளத்தூர் சிவானந்தா நகர் பகுதியில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பில் H2S வாயு கட்டுப்பாடு அமைப்புடன் நவீன தம்பி மூச்சு வாங்க தம்பி தலைவர் ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு சாதனை நான் எதிர்பார்க்கலைங்க. GKM காலனி போயிட்டே இருக்குங்க. இவ்வளவு சாதனைகள் பண்ணிக்கிறார். இவ்வளவு சாதனைகள் பண்ணி நேற்று இதை விட ஒரு பெரிய சாதனை பண்ணி நம்ம இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அவர்கள் கண்ணிலையும் அமித்ஷா அவர்கள் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டி டெல்லியா தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறார். இப்போ ஒரு இவ்வளவு சாதனைகள் செஞ்ச நம்ம தலைவருக்கா சும்மா ஆசைக்கு 2 பாட்டு பாடிக்கிறேங்க. நான் தான் சொன்ன பாருங்க, நான் கொஞ்சம் நான் திமுக மேடையாக இருந்தால் வாத்தியார் ரசிகன் தான். வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும், ஸ்டாலின் உங்களை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து ஸ்டாலினை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கொளத்தூர் மக்களை சேரும். மறுபடியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் அல்ப சொல்ப நினைக்காதீங்க. எங்கால பார்த்தீங்களா, சட்டசபையில் கவர்னர் வெளியில் போனப்போ இதே வேற ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தா கவர்னர் கோவிச்சிட்டு வெளியில் போகிறான்னு முதல்ல கோவிக்கிற அளவுக்கு நடந்துக்க மாட்டோம். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, டப்புன்னு காலில் விழுந்திருப்போம். இது வேற தம்பி உதயநிதி ஸ்டாலின் பண்ண வேலை. நம்ம இந்த காலில் விழுகிறத பற்றி பேசவே முடிய மாட்டேங்குது. என்ன அவர் ஒரு ஃபோட்டோவோட அலைகிறாருங்க, நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவும் இல்லை. இது பெரிய தொல்லையாக இருக்குது. அதனால் கவர்னராக இருந்தாலும் சரி, இங்கே பாரு, இந்த சமூக நீதி ஆட்சியில் நாங்கள் தில்னா நிப்பையா, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதியா சொல்லி அடித்தார் இல்லை டெல்லியில். அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, சொல்லி அடிப்பார் அடி அடிச்சாருங்க நெத்தி அடிதான் அடி. இதெல்லாம் ஏதோ இது கொளத்தூர் தொகுதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினேன் அப்படிங்கிறதுக்காக பேசலைங்க. உதயசூரியன் தவிர வேறு எங்கே ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு தான் போய் சேரும். தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டுக்கு அரண் எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு நீங்கள்லாம் உணர்ந்திருப்பீங்க. உங்கள் மனசாட்சிப்படி மனசுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுற அப்படின்னு தான் கண்டிப்பாக நீங்கள் உதயசூரியனுக்கு தான் போடணும். இன்றைக்கி பார்லிமெண்ட் கனிமொழி மேடம் கிழிச்சிருக்காங்க, இங்கிலீஷில் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. எல்லாம் கருப்பு சட்டை போட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகல. திமுக எம்பிக்கெல்லாம் திருச்சி சிவாலேருந்து கனிமொழி மேடத்துலேருந்து தயாநிதி மாறன் வரைக்கும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வரைக்கும் எப்படி போகிறாங்க? அப்படி போவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. நம்ம எப்படி போவோம்? வேற கட்சி இருக்குது பாருங்க. ஏங்க, நம்ம புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படி கொண்டு போய் அடங்க வச்சிட்டிங்களே. ஐயோ அதிமுகன்னா நான் எல்லாம் காலரை தூக்கி விட்டுருந்தேன். அமித்ஷா திமுகவை ஆறி போயிடுச்சு, அடிமை திமுகவை ஆறி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஏங்க, ஒரு இந்த வில்லாரி வில்லன் ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பூன்னு பண்ணிக்குவேன், காலில் விழுந்தால் காலை வாரி விட்டுருவேன். இது அங்கே தான் நடந்திருக்கு, பார்த்தீங்களா தம்பி? இப்போ அதுதான் நான் பண்ணிக்கிறாங்க. சசிகலா மேடத்துக்கிட்ட நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன் எனக்கு அண்ணன் தான் என்னை விட 6 மாதத்துக்கு பெரியவர். அவர் மே 12ஆம் தேதி பிறந்தவர், நான் அக்டோபர் 3. அதனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் தம்பி சொன்னார் முரட்டு அடிமை அப்படின்னு. ஆமாங்க, முரட்டு அடிமை. இப்போ அங்கே சசிகலா மேடத்துக்கிட்டே எல்லாம் இங்கே தானே காலில் விழுந்து கால் கிடைக்காம டேபிளுக்குள்ளே நல்ல வேலை அப்படியே எழுந்திரிச்சா மண்டை டேபிள் எடுத்துருக்கு டங்குன்னு ஒரு அடி. என்ன இப்போ வேற லெவலுக்கு போயிட்டார். டெல்லியிலேருந்து அழைப்பு வந்துன்னா நம்ம எடப்பாடியிலேருந்து தவந்துட்டே காருக்கு போய் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கும் அப்படியே போய்
ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும், போர்டிங் பாஸ் எல்லாம் அப்படியே காட்டி அங்கே ஏர்போர்ட்டில் வந்து சார் ஏர்போர்ட் ரூல் படி இப்படியெல்லாம் வரக்கூடாதுங்க சார், எந்திரிச்சு நிமிந்து தான் வரணும்னு சொல்லி அப்படிங்களா அப்படின்னு சொல்லி நிமிந்து போய் அப்புறம் அங்கே போனால் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்கே போய் கும்பிடு போட்டு புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அம்மையார் கட்டி காத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். ஏதோ நம்மனால ஆனது. நான் வடிவேலுக்கிட்ட ஒரு படத்தில் சொல்லுவேன், உனக்கு சோத்தை போட்டு காரில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன். வெற்றிவேல் சக்திவேல்னு ஒரு படம் நினைக்கிறேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாருங்க. அதனால் வந்து இனிமே வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு ஒரே ஒரு உதயசூரியன் தான். அதனால் நீங்கள் இலைக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். நீங்கள் நினச்சிக்குவீங்க தம்பி விஜய் ஏதோ பாசிசம் பாயாசம் பேசுகிறாருன்னு. விசிலுக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும், வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போகும். இதெல்லாம் உள்குத்து இருக்குது. ஏமாந்துடாதீங்க. நடிகர்கள் வந்து மேடைக்கு வந்தால் ஈஸியாக கைதட்டல் வாங்கலாம். கொள்கையை பேச வேண்டாம், கோட்பாட்டை பேச வேண்டாம், எதிர்கால திட்டங்களை பற்றி பேச வேண்டாம். சும்மா மேடையில் வந்து என்னம்மா கண்ணு அப்படின்னா எனக்கே கைதட்டுறீங்களே. அப்போ அவருக்கு விஜய் என்ன இருந்தால் நம்மளோட பெரிய டாப் ஸ்டாருங்க. அவர் நம்ம இத்தனோண்டு சம்பளம் வாங்குற அவர் ஏதோ ரேஞ்சில் இருக்கிறார் இல்லையா. அப்புறம் அவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும் இல்லைங்களா. அது என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு சினிமா பற்றி தெரியாது. நாங்கள் சில சமயத்தில் ஒரு படம் போய் ஒரு கிராமத்தில் 2 மாதம் எடுப்போம். முதல் நாள் இந்த மாதிரி தும்முன்னு கூட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இதில் பாதி ஆயிரு, அப்புறம் பார்த்தா கால்வாசி ஆயிரு, அப்புறம் பார்த்தா 10 பேரும் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் டெய்லி போய் பாருங்க. இல்லை அமைதிப்படை ஷூட்டிங் பொள்ளாச்சியில் எடுக்கல 2 மாதங்க. காரு தங்கி இருக்கிற ஹோட்டலேருந்து காருக்கே வர முடியாது, அடிச்சு பிடிச்சி அப்படி இருந்து நிலைமை போக காலையில் எழுந்திரிச்சு எழுத்து அப்படி பொள்ளாச்சி சந்தையில் நானி மனுவெண்ணம் போய் அங்கே ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்குது. இட்லி காலங்காத்தால் நல்லா நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு போகிற நிலைமைக்கு ஆள் பாய் போச்சு. சத்யராஜ் அதான் அங்கே உட்காந்துறேன். மணிவண்ணன் சார் நல்லா இருக்கிறீங்களா சார்? சார் இது முதல்ல சத்யராஜ் ஐயோ சத்யராஜ் அதெல்லாம் போய் சத்யராஜ் சார் சார். இது போக இன்னும் கொஞ்சம் நேரம்னா அட போய் அந்த பக்கம் போனால் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆகுது இவங்க மூஞ்சி எத்தனை வாட்டி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருக்கு. இதுதான் சினிமா. அது புரிஞ்சுக்காமல் இருக்குது. எனக்கு என்னென்னா நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரீசனுக்காக பிடிக்கும் இல்லைங்களா. மகாத்மா காந்தி ஏன் பிடிக்குது? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. தந்தை பெரியார் ஏன் பிடிக்குது? அண்ணல் அம்பேத்கர் ஏன் பிடிக்குது? பகுத்தறிவு சிந்தனைகள் பேசினார். தம்பி விஜய் ஏன் பிடிக்குது? அவர் சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக ஃபைட் பண்ணுறாரு, அழகாக இருக்கிறாரு. அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குற நம்ம விஜயை வந்து சினிமாலேயே வச்சுக்கணும்னு என்ன பண்ணோம்? நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவர் சினிமாவுக்கு அனுப்பிச்சிடணும். இல்லை அவர் போயிடுவார். அதுக்கு தான் ஏதோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தால் மறுபடியும் வந்து நானும் வந்து விஜயோடைய படத்தை ரசிக்கிறவனுங்கிற முறையில் என் பேர பசங்களோட மறுபடியும் கில்லியும் கூட பார்த்தேன். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க. விஜய் அடித்து தூள் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்கள் ஆட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. டெல்லி எடுத்து கெத்தா நிற்பாரு. அப்படி சுண்டுதான் கவர்னராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அதுதான் ஸ்டாலின். அதனால நாங்கள் இதை பார்த்துக்கிறோம். நல்ல படம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிங்க. அபி அல்லுமா எவ்வளோ சூப்பர் பாட்டுங்க. அதையெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ண முடியாதுங்க. ப்ளீஸ் நீங்கள் அங்கே போய் பிளாஸ்ட் பண்ணுங்க. பிளாஸ்ட் நாங்கள் இங்கே நாட்டில் பிளாஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் எங்கள் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார்ல. வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு. நன்றி, வணக்கம்.